ஹாய் செல்லக்குட்டீஸ். இப்போ பாருங்க, நாம 2வது இயல்ல வாழ்வியல் அப்படின்ற தலைப்புல திருக்குறள் பார்க்க போறோம். திருக்குறள் அப்படின்னால உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவார்? திருவள்ளுவர். சரிங்களா? திருக்குறள் இயற்றியவர் யாருப்பா? திருவள்ளுவர். நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்கள். சரிங்களா? மக்களை பயனுள்ள வாழ வழிகாட்டுறது எது? அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுது. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம். பாருங்க, திருக்குறளை இல்லை என்பது இல்லை இந்த நாம் வாழும் நாட்டிலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எதுவுமே இல்லைன்னே கிடையாது, எல்லாமே அதுல இருக்கு திருக்குறள்ல. அப்போ 7 சொற்கள்ல மனிதர்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுக்குது திருக்குறள். அந்த மாதிரி ஒரு திருக்குறளை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துல முதல் பாடல் கொடுத்திருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். திருக்குறள் இருக்கக்கூடிய முதல் பாடல். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவானே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அகரம் எப்படி எழுத்துக்களுக்கு முதல் எழுத்தா தொடக்கமா இருக்கோ, அது போல ஆதி பகவன் உலகத்துக்கே தொடக்கமா இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. 2வது வான் சிறப்பு. விண் நின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகைத்து உள் நின்று உடற்பசி ஆற்றும். பாருங்க, விண் நின்று பொய்ப்பின் வெறிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியால் துன்புறும். விண் நின்று பொய்ப்பின், விண்ணுனா மழை. மழை என்ன செஞ்சது? மழை பெய்யாமல் போனால் விருநீர் வியனுலகத்து, இந்த பறந்து விரிஞ்ச இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? பசியால துன்புறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். சரிங்களா? சரியான நேரத்துல செய்யக்கூடிய உதவி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதையுமே சரியான நேரத்துல செய்யணும் அப்படின்றதான் சொல்றாங்க இதுல. அடுத்து நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமையில 2 பாடல் கொடுத்திருக்காங்க. ஒரு பாடல் நீத்தார் பெருமையில ஒரு பாடல் இருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செயல்களை செய்யறவங்க தான் பெரியவர்கள், அதாவது அப்படி செய்யாதவங்க சிறியவங்க. அதாவது முடியாத செயல்களை முடித்து காட்டுபவர்கள் பெரியர், முடியாது என்பவர் சிறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். மக்கட்பேர்ல ஒரு பாடல் இருக்கு, 2 பாடல் இருக்கு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, நம்மளை விட நம் மக்கள் அறிவுடைமை அப்படின்றதுதான் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. மக்கள் எல்லாம் அதுலதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது. சரிங்களா? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தான் என்னது? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும், அவன் பிறக்கும் போது இருந்ததை விட அதிக மகிழ்ச்சி எப்ப அடைவாங்க? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை பாருங்க, தன் பிள்ளைகளின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்களாம். அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்களாம். பாருங்க, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, அவர்களோட உடம்ப கூட பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அன்பின் வெளியது உயிர்நிலை அக்திலார் என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பின் வெளியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு.
அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். உயிரோட இருக்கிற உடல்னால அதுல அன்பு இருக்கணும். அப்படி இல்லை, அன்பு இல்லைன்னா அந்த உடல் வெறும் எலும்பும் தோலும் போர்த்தியதுதான். அது உயிருள்ள உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இனியவை குரல்ல பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச் சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பணிவும் இன்சொல்லும் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது இதுல நமக்கு தெரியுது. அடுத்து பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றதாகும். அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது அதை பேசாம கெட்ட சொற்களை பேசுறது, கனி இருக்கும்போது காயை போய் யாராவது சாப்பிடுவாங்களா, அது மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, நூல்வழியை பார்த்துடலாம். நூல்வழியில பாருங்க, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இது நம்ம பார்த்தோம். எல்லா காலங்களுக்கும் பொருந்துறது, என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கிறது தான் திருக்குறள். அடுத்து பாருங்க, வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா, பாருங்க, நூல்வழி பார்க்கலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இதுல 2000 ஆண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்புறம் எல்லா காலத்துக்கும் பொருந்துறது நெறிகள் அதுல இருக்கு திருக்குறள்ல, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாமே இருக்கு, எதுவும் இல்லை இல்லாத அளவுக்கு அதுல இருக்குன்னு தெரியும். வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு. சரிங்களா? திருவள்ளுவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா, வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். அப்புறம் பாருங்க, திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், சரிங்களா என்று 3 பிரிவுகள் கொண்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் எதுல இருக்கு? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. திருக்குறள்ல 133 அதிகாரங்கள், 1330 குறள் பாக்கள் இருக்கு. திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறப்பாக விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை பாருங்க, வாயுரை வாழ்த்து. திருக்குறளுக்கு என்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் எவ்வளவு நூல்கள்ல மொழிபெயர்த்திருக்காங்க? 100க்கும் மேற்பட்ட நூல்கள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்ன? வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். சரிங்களா? திருக்குறள்ல இல்லாததே கிடையாது, எல்லாமே இருக்கு. எல்லா காலத்துக்கும் பொருந்துற செய்திகள் இதுல இருக்கு. அதே மாதிரி திருக்குறள் 3 வகைகளா பிரிச்சிருக்கு. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதுல 14 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் ஒண்ணு. 1133 அதிகாரங்கள், 1330 குறள் பாக்கள் இருக்கு. சரிங்களா? இதுல இல்லாத இல்லைன்னு இருக்கா? அடுத்து பாருங்க, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்கள் இருக்கு. திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் என்னப்பா? உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. அடுத்து 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப எளிமையானது, நமக்கு தெரிஞ்ச செய்திகள் தான் இதுல இருக்கிறது எல்லாமே. பயிற்சிகளை பாருங்கப்பா. சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி எதுனா இன்சொல். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. Thank you children. Have a nice day.